நாடகங்களுக்கே பெரிய சொத்து. அவர் சொத்து வைக்கல, ஆனால் அவர் நமக்கான சொத்து. தலைவருடைய பர்மிஷன் கேட்டு பண்ணிப்போம். அப்போ அங்கே மிகப்பெரிய அளவில் ஒரு சங்கம் இருக்குது, தட்சிணமார நாடக சங்கம். எங்கள் மகாராஷ்டிராவில் எதிரணிகள் இருக்கும். ஒரு சங்கம் எலெக்ஷன் வந்தாலே பிரச்சனை வந்துடும். என்னைக்காக தான் சொல்கிறேன், தமிழ்நாடு நாடக சங்கத்தில் நோ எலெக்ஷன். சரியா? தலைவர் நிரந்தர தலைவரே நம்ம தலைவர் தான். அது எந்த மாற்றமும் இல்லை. நம்மளை மாதிரி தொண்டர்கள் லட்சம் பேர் வருவான் போவான். ஆனால் என்றைக்குமே தலைவர் வரலாற்று ஆசிரியர். நம்மளுடைய கிடைத்த மாணிக்கம் இன்றைய இளம் தலைமுறை தலைவர். இந்த இளம் தலைமுறையினருக்கான ஒரிஜினல் தலைவர் நம்ம அண்ணன். இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அப்போ எலெக்ஷன் வந்தாலே பிரச்சனை வருதா? ஒரு அணியில் எத்தனை பேர் நிற்க முடியும்? 7 பேர் தான் நிற்க முடியும். 7 பேருக்கு ரைட்டு. அடுத்த அதிருப்தியாளருக்கு இன்னொரு 7 அணி, 7 பேர் இன்னொரு அணியாக சேருவான், இன்னொருத்தர் சேருவான். எலெக்ஷன் முடிஞ்சிட்டு யாரோ ஒரு அணி ஜெயிச்சாச்சு, மீதியெல்லாம் அவன் வேலையை பார்க்கணும்ல. இது என்ன அவங்க வீட்டு சொத்தா? நம்முடைய இதாக 7 பேர் ஜெயிச்சு எடுத்து வர அங்கே ஏதோ மக்களுக்கு நல்லது செய்யணும், நம்மளை நம்பி வர நாடார் பிள்ளைங்களுக்கு எதாவது செய்யணும், நாடார் இனத்துக்கு எதாவது செய்யணும் தானே வரீங்க. அப்போ உங்களுக்குள்ள ஏன் பாலிடிக்ஸ்? ஏற்றுனோட பூரா எதிரியாகவே இன்னைக்கு வரைக்கும் நினைக்கிறாங்க. கேண்டிடேட்டுகளுக்கு ஆதரவாக ஓட்டு கேட்டு வந்தால் அவனை பூரா மார்க் பண்ணிடுது. அவனுக்கு ஒரு நல்லதே பண்ணுறதில்லை. அவன் நியாயமான பிரச்சனை கூட தண்ணி கேட்கறதில்லை. எவனாவது ஒரு பிரச்சனை அடிச்சிட்டான்னா அவனா பேசுகிற பேச்சுக்கு வாய்க்கு அடி வாங்கணும். எப்படி இதுக்கா நீ நாடார் இனத்தில் தலைவனாக இருக்க? இதுக்கா எதிரணியாக நின்று ஜெயிச்சாச்சு, ஒரு அணியாக வந்தாச்சு. ஓட்டு போட்டவனும் உனக்கு உன் இனம்தான். ஒன்றை எதிரணிக்கு போட்டு உனக்கு போடாதவனும் உன் நாடார் தானே. இந்த ஆரோக்கியமான விஷயம் அங்கே இல்லை. இதை நான் என்ன சொல்ல வைத்தறிச்சல் மன வருத்தத்தோடு சொல்கிறேன். நான் அன்னைக்கு கூட விளையாட்டு போக்கில் ஒன்று சொன்னேன். ஒரே ஒரு சங்கம் 7 மாநிலம் இருந்துக்கிட்டு இருக்கிற நாடானெல்லாம் ஒன்று சேர விடாமல் இருக்கிறா. ஒன்று நாடான பூரா மைக்ரேட் பண்ணி எங்கேயாவது அனுப்பிடுங்க, விளங்கிட்டு போயிடலாம். இல்லைன்னா இவங்கெல்லாம் பேச்சு கேட்டு இந்த 7 மாடிக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கிறதுனால 7 மாடி கட்டடத்தையே வாஷ் அவுட் பண்ணிடுவோம். பிரச்சனை இல்லைல்ல. இப்படி நம்ம நாடார்களை இன்றைக்கி குறுகிய வட்டத்துக்குள்ளேயும் சுயநல அரசியலுக்கும் தான இனம், அதாவது தன்னுடைய டீம் அல்லக்கை சில்லக்கை. ஏன்னா நான் சொல்கிறது தப்பாக நினைக்காங்க, எனக்கு அனுபவம் அந்தளவுக்கு இருக்கான்னு தெரில. இந்த தலைவர் இருக்காங்க, ஆனால் இப்போ பெரிய தம்பிலாம் பல காலங்கள்ந்த வீரன் தான் இருக்காங்க, இன்னும் நிறைய சொல்லிட்டீங்க. எனக்கு தோன்றதை சொல்கிறேன். ஒரு மனுஷன் நாடார் இனத்தில் பிறந்தது எவ்வளோ பெரிய புண்ணியம் தெரியுமா? மனித உணவு கிடைக்கிறது எவ்வளோ பெரிய புண்ணியங்கிறது ஞானிகள் சொல்லுவாங்க. மனித உடம்பு கிடைக்கிறது பெரிய புண்ணியம். அதுலேயும் இந்த பூமியில் நாடாராக பிறக்கிறது எவ்வளோ பெரிய புண்ணியம் தெரியுமா? நம்ம எல்லாருக்கிட்டையும் கையேந்தி வாழ்கிற ஜாதி கிடையாதுங்க. நம்ம கொடுத்து பழகின இனம். அது கல்வியாக கொடுத்துருக்குறோம், மருத்துவமாக கொடுத்துருக்குறோம், வியாபார அறிவு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தெரியும், இதில் பெரியவங்கெல்லாம் இருக்கீங்க. 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எந்த நோக்கத்தில் மெட்ராஸுக்கு வந்தீங்க? யாரை நம்பி வந்தீங்க? உங்கள் சொந்த உடல் உழைப்பை நம்பி வந்தீங்க. ஏதாவது மூட்டை கட்டியாக கொண்டு வந்தீங்க பணத்தை? இல்லவே இல்லை. சொந்த உழைப்பை நம்பி வந்தீங்க. யார்கிட்ட வேலைக்கு வந்தீங்க? மற்றவன்கிட்ட போல. ஒரு மாமன் இருந்திருப்பான், மச்சான் இருந்திருப்பான், சொந்தக்காரன் இருந்திருப்பான், ஊருக்காரன் இருந்திருப்பான், சித்தப்பா பெரியப்பா இருந்திருப்பான், ஏதோ ஒரு சொந்தக்காரன் அவங்க தான் வேலைக்கு வந்திருப்பீங்க. அது தான் கிடையா தன்னுடைய நிறுவனமாக நினச்சி ராப்பகலாக உழைச்சிருப்பீங்க. அதனுடைய இன்னைக்கு நீங்கள் கடை வச்சிருக்கீங்க. இன்னைக்கு ஒரு ஆளாக உருவாகிருக்கீங்க. உண்மையா பொய்யா? அப்பேற்பட்ட உயர்ந்த மனசு உள்ள உழைப்பு உள்ள நம்ம இனம் கேட்பார் பேச்சு கேட்கலாமா? ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த கூட்டத்துக்கு நம்ம உடந்தே ஆகலாமா? அப்படிங்கிறது தான் இனி நம்ம இளைஞர்களுக்கு நம்ம விலைக்கு சொல்லணும்.
நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. நம்ம சொல்லுவாங்கல்ல, ஒரு பெனாயில் ஒரு எசன்ஸை நிறைய தண்ணி ஊற்றுனா டைலூஷன் ஆகிடும். அந்த மாதிரி நம்ம நிறைய சங்கங்கள், சின்ன சின்ன சங்கங்கள்லாம் பிரிஞ்சு கிடக்கிறோம். இந்த பிரிஞ்சு கிடக்கிற சங்கங்களை பூரா ஒற்றுமையாக்கி தமிழ்நாடு நாடார் சங்கத்து ஒரே கொடையா, தமிழ்நாடு நாடார் சங்கம் ஒரு கொடை அப்படின்னா அந்த கொடையின் கீழே கொண்டு வரணும். அதை நம்ம தொண்டர்கள் நினைச்சா கண்டிப்பாக முடியும். அதுக்காக உழைப்போம். அனைவருக்கும் நன்றி. அனைவரும் ஒரு நிமிடம் வச்சிருக்கு நமது வணிகர் சமுதாயத்திற்காக தன் உயிர் உடலை தியாகம் செய்த அண்ணாச்சி வெள்ளையன் அவர்களுக்கு ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் இருக்கிற அவர்மா கேட்டுக்கிறோம். பையங்களா வச்சுங்க. ராமராஜனா சால்வ பையன் வச்சியா பாஜன போன போட்டோ இருக்குமா? நமது செயற்குழு கூட்டத்திற்கு மும்பையிலிருந்து வருகிறது பல்வேறு கருத்துக்களை எடுத்துக்கிட்ட அருமை அண்ணன் உங்க போன் விடுங்க மாணவர்கள் அவர்களுக்கு வார்த்தைகளையும் நன்றியும் தமிழ்நாடு பேச்சுராஜனா போட்டோ எடுங்க. நான் இப்போ வந்து உடனே அவருடைய ஊருக்கு போனோம். அதனால் முதல்ல பேசிட்டு அண்ணன் ஒரு கிளம்பு. அது கோயிலுக்கு போயிருந்தேன். தலைவருக்கு என்னதான் கிஃப்ட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு நினச்சேன். சரி, முருகன் பெருமான் பள்ளி தெய்வ சங்க திருப்பதி முருகன் போட்டோ ஜூம் ஆக மாட்டேன். ஜூம் ஆக மாட்டேன் லைவ் வீடியோல. அடுத்ததாக தமிழ்நாடு நாடார் சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மூலக்கரை அருமை அண்ணன் கலைச்செல்வர்கள் பேசுகிறோம். என்ன சார் வாங்க பேச்சாளர் ஜெயசேகரமே பெரியசாமி ரெண்டு பேரும் உள்ள வேலைக்கு வந்துருங்க. மாவட்ட ரெண்டு பேரும் மேல வாங்க. 11ஆம் ஆண்டு செயற்குழு கூட்டம். சொல்ல வேணுங்க மேல வாங்க. மாசம் நம்ம போன கொடுத்துருப்பாங்க. ராமூர்த்தி போட்டோ. ராமூர்த்தி போட்டோ எடுக்கணும். அந்த பக்கம் நின்னுக்கோ. இந்த பக்கம் நின்னுக்கோ. இங்கவா ஆன் பண்ணுங்க.
சரி ரைட் அதெல்லாம் அப்புறம் பார்த்துட்டு பேசிட்டு இருக்காங்க இறங்கி தலையில போட்டு ஃப்ரீயா இருக்க பார்க்க விஷயம் உட்காந்து பேசுறேன் தமிழ்நாடு வணிக சங்கத்தின் ரெண்டுமே நம்ம தான் ஆமா தமிழ்நாடு நாடக சங்கத்தின் 4ஆம் ஆண்டு செயற்குழு கூட்டத்திற்கு வருகின்ற அனைத்து நிர்வாகிகளையும் வருவதற்கு என வரவேற்கின்றேன். தமிழ்நாடு நாடக சங்கம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளுமே போற்றுதலுக்குரிய நிர்வாகிகள் தான். எல்லாருமே அவங்க செஞ்சுட்டே இருக்காங்க. கலைஞரணி தொண்டரணி முட்டு எல்லாருமே பயங்கரமா போல்டா செயல்பட்டு முடியும். நம்ம அதை முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம். அதே ஒரு பெரிய கஷ்டம். அதனால சிறப்பாக இந்த தமிழ்நாடு அரசு செயல்பட்டுருக்கு. இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போனீங்கன்னா தலைவர் பல சில திட்டங்களை இப்போ உருவாக்கியிருக்காங்களா, அதன் அடிப்படையில் இந்த செயற்குழு கூட்டம் இப்போ கூடியிருக்கு. அமைப்பு ரீதியாக சில கட்டமைப்புகளை உருவாக்குற மாதிரி தலைவர் சொன்னாங்களா, அதெல்லாம் இருக்கக்கூடிய அனைவரும் ஒருமனதாக கட்டுப்படுவோம். நிறைய நம்ம இடையில வந்து ராஜீவ்காந்திங்கிற ஒரு பயப்பட ஏதோ பேசி ஒரு கூட்டெல்லாம் போட்டு அப்புறம் அப்படி நின்று பூச்சி கொடுத்துருது. பெருந்தலைவரை பற்றி கொஞ்சம் இழிவாக பேசுனது நம்ம வந்து அதை கொஞ்சம் வன்மையாக நம்ம கண்டிக்க முடியல. அதுக்கு என்ன அதுக்கு அது இன்னும் மேற்கொண்டு நம்ம வந்து இது போன்ற ஒரு பிரச்சனைகள்லாம் வராமல் எழாமல் இருக்கிறதுக்கு உங்களுடைய ஆலோசனைலாம் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. கடுமையான அட்டாக்கில் நம்ம இறங்கினா தான் இதை வந்து தவிர்க்க முடியும். அதுக்கு எப்போவுமே இந்த மூலக்கரை கலெக்ஷன் தயாராக இருக்கேன். தலைவர் தான் கொடுக்கணும். இன்னைக்கு வந்து ஒரு கீழ்மட்டத்தில் இருக்கிற சமுதாயம் கூட அவங்கள ஒரு வார்த்தை அவங்க தலைவர்களே யாரோ ஒரு வார்த்தை சொன்னால் கூட இன்றைக்கி அவ்வளோ ஒற்றுமையாக எழுச்சியாக செயல்படுறாங்க. அது காரணம் வந்து அவங்களுடைய மோட்டிவேஷன் தான் காரணம். அதனால் மற்ற சமுதாய தலைவர்கள்லாம் அசால்ட்டாக பேச முடியல, பயப்படுறாங்க, அட்டாக் பண்ணிடுவாங்கன்னு. நம்ம வந்து ஒரு வியாபாரியாக இருக்கிறதுனால நம்மகிட்ட கொஞ்சம் ஒற்றுமை இல்லாதனால இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு சங்கம் ஒரு விஷயத்தில் இறங்கிச்சுன்னா அடுத்த வந்து என்ன பண்ணுவோம், அது வெயிட் தூரத்தில் பார்க்க தான் செய்யலாம், வேடிக்கை தான் பார்க்குறோம். இதில் ஏதாவது ஜெயிக்கிறாங்க தோக்கிறாங்க நம்ம பார்க்கலாம், தூரத்தில் பார்க்கலான்னு நம்ம சமுதாயத்தை சேர்ந்த மற்ற அமைப்புகளே பார்த்தீங்கன்னா ஒற்றுமை இறங்கி வர்றது கிடையாது. ஏன்னா ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறதுக்கு வருவாங்க, மற்றபடி களத்தில் இறங்குறதுக்கு வந்து எல்லோரும் ஒற்றுமையாக இறங்குறது இல்லை நம்ம சமுதாய சங்கங்களே. அது ஒரு பின்னடைவு, அதை கொஞ்சம் சரி பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்ம தியாகம் பண்ணி வேண்டிய ஒரு 10 பேரை தியாகம் பண்ணி வேண்டிய தமிழ்நாடு என்ன தலைவர அப்படி அதிரடி இறங்கினா தான் மாற்று சமுதாயத்தினர் அல்லது ஒரு அரசியல்வாதிகளோ நம்மளை அலட்சியப்படுத்தி பேச முடியாது. ஏன்னா அதுக்கு நம்ம என்றைக்குமே தயாராக இருக்கிறோம். நம்ம வந்து நான் ரெடியாக தான் இருக்கிறேன். நான் வந்து ஆர்எஸ் பாரதி ஒரு வார்த்தை விட்டபோது கூட கொஞ்சம் நம்மளும் அந்த தாழ்த்தப்பட்ட சமயத்துக்கு மாதிரி கொஞ்சம் கீழே இறங்கி அடிப்பேன் அப்படின்னு நான் தலையிட்ட கூட சொன்னேன். ஐயோ அது நாரும் அப்படின்னாப்ல, அது நம்ம கையில் எடுத்த நாரம் அப்படின்னாப்ல. ஆனால் அந்த மாதிரி ஆளுங்களை அப்படி தான் பண்ணணும். அவ்வளோ தூரம்லாம் நினச்சேன். வீடை நம்ம கழுத்துக்கு அடிப்போம், சீனரம் கழித்து ஊற்றுவோம், மலத்தை எரிவோம் வீட்டில். இதெல்லாம் செஞ்சாதான் ஏன்னா இவங்கெல்லாம் வந்து அடுத்து வந்து இஷ்டத்துக்கு பேச முடியாது, அசிங்கப்படுத்தணும். நம்மளை வந்து ஒருத்தர் மட்டம் தட்டுறாங்கன்னா நம்மளை அசிங்கப்படுத்துறாங்கன்னா நம்ம பதிலுக்கு எந்த வகையில் அதோட ஜாஸ்தியான பண்ணால் தான் இது தீர்வு கிடைக்கும். இது என்னோட கான்செப்டாக இருக்குது. என்ன தலைவரா நம்ம எப்பவுமே அப்படி தான் இருக்கிறோம். ஏன்னா 60 எடுத்து 60 எடுப்போம். வார்த்தையால் நம்மளை தாக்கினா நம்ம வார்த்தையில் அதோட ஜாஸ்தியாக தாக்குறோம். நம்ம தயாராக இருக்கணும். எப்பவுமே பதிலடி இருட்டிப்பாக இருக்கணும். எந்த வகையாக இருந்தாலும் பதிலடி இருட்டிப்பாக இருக்கணும். ஆகவே நம்ம வந்து நம்ம சங்கத்திலையும் சரி ஒரு 10-20 பேர் அதிரடியான ஆட்களை ரெடி பண்ணணும். இதை நான் தலைவர்கிட்ட நான் அப்போ இருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். தலைவரை
அதிரடியான ஆட்களை கையில் வச்சுக்கணும். எந்த ஒரு பிரச்சனை, எந்த உறுப்பினருக்கு ஒரு பிரச்சனைனாலும் சரி, முதல் நம்ம சங்கத்து நிர்வாகிகளுக்கு நம்ம சமுதாயம் இருந்தாலே போதும். ஒரு நம்ம சமுதாயம் சேர்ந்தவர்கள் யாராவது ஒரு பாதிக்கப்பட்டால், எந்த வகையில் பாதிக்கப்பட்டாலும் நம்ம வந்து களத்தில் நிற்கணும். திரைக்கு பின்னால் நிற்கக்கூடாது, நேராக ஸ்ட்ரெயிட்டாக களத்துக்கு வரணும். அந்த மாதிரி ஒரு 20 நபரை ரெடி பண்ணணும். அதில் நம்ம வீரமாணிக்க சிவாவாரிய மாப்பிள்ளை தான். அவரை ஃபஸ்ட்டு வந்து ஆமாம் அவரை பள்ளியிடலாம்னு முடிவு பண்ணுறேன். அவர் தலைமையில் ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு அவரை போட்டுருவோம். சரி, அவரு நம்ம கேரோட எடுத்து போவோம். அவரு ஊற்றிக்க மாட்டார், நம்மளை ஊற்றி கொண்டு ஏன்னா அப்படி புதிய செயல்படுறது வந்து பார்த்தீங்கன்னா கலகலமாக பேசிருக்கிற நம்ம கலைஞர் வாங்கினா புதிய நம்ம சனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அணி மட்டும் தான் இல்லை, அந்த அணி தலைவர் ரப்பங்கன்னு அந்த நிலைமையில செயல்படுறது உண்மை தேவை. அதிரடி படம் நான் சொல்றேன், நீங்க வாங்கணும். இல்லை ஏதாவது கொடுத்துக்கணும். அதுக்கு இருந்தால் ஏன்னா செச்சுற இந்த மாதிரி இந்து முனை பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க வியாபாரி கிடையாது. வியாபாரிகளை நம்ம சில நம்மளால தான் உடனடியாக கடை மூடிட்டோ இல்லை கமிட்மெண்ட் இருக்க போக முடியாது. அந்த மாதிரியான வேலைகளில் இருந்தவங்களுக்கு நேரம் கொடுக்க முடியும். ஏன்னா நாளைக்கு ஒரு பிரச்சனைனா இந்த இடத்துக்கு போகணும், நீங்கள் ஒரு இத்தனை பேர் வந்துருங்க அப்படின்னா கண்டிப்பாக வருவாங்க. அது கொஞ்சம் கருதி வாய்ப்பு நன்றி விடைபெற நன்றி, வணக்கம். அப்படின்னு ஒரு போட்டோ